நள தமயந்தி 8ஆம் பகுதி. அப்போதுதான் இன்னொரு சிக்கலும் எழுந்தது. அது யாதெனில், தன் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவர்கள் அவர்கள் பாட்டிற்கு தமயந்தியிடம் தங்களுக்காக தூது செல் என கூறிவிட்டார்கள். தமயந்தி கன்னி மாடத்தில் இருப்பாள். அவளை சந்திக்க வேண்டுமானால் பெரும் கட்டுக்காவலை மீறி செல்ல வேண்டியிருக்குமே. என்ன செய்யலாம் என்று யோசித்தான் நளன். இந்திரனிடமே அது பற்றி கேட்டான். தேவேந்திரா, உனக்காக நான் தூது போக தயாராக இருக்கிறேன். ஆனால் அரண்மனை கன்னி மாடத்தில் காவல் பலமாக இருக்குமே, அதை எப்படி கடந்து செல்வேன் என்றான். நளனே, நீ தமயந்தியை தவிர யார் கண்ணிலும் படமாட்டாய் என உறுதியளிக்கிறேன். வெற்றியுடன் போய் வா என்று வழி அனுப்பி வைத்தான் இந்திரன். இதனால் தைரியமடைந்த நளன் தமயந்தி இருக்கும் குண்டினபுரம் அரண்மனைக்கு சென்றான். அந்த ஊர்தான் விதர்ப்ப நாட்டின் தலைநகரம். ஊருக்குள் நுழைந்ததும் அசந்து விட்டான். ஊரின் அழகு அவனை மயக்கியது. அந்த ஊரில் உள்ள வீடுகள் மனை சாஸ்திரப்படி அரண்மனை போல் கட்டப்பட்டிருந்தன. தெருக்கள் நேராக மிக நீண்டதாக இருந்தன. நகரின் அழகை ரசித்தபடியே தன் கனவு கன்னியிடம் தான் செய்ய போகும் காதல் தியாகத்தை பற்றி பேசுவதற்காக நளன் கன்னி மாடம் சென்று சேர்ந்தான். அவனை முன்பின் பார்த்திராவிட்டாலும் கன்னி மாடத்திற்குள் புகுந்து தன்னருகே வருமளவு தைரியம் நளனை தவிர யாருக்கும் வரும் என்று கணித்துவிட்ட தமயந்தியின் விழிகள் நளனின் விழிகளை சந்தித்தன. குவளை மலரும் தாமரை மலரும் ஒன்றுக்கொன்று பார்த்தது போல அமைந்ததாம் அந்த சந்திப்பு. தமயந்தியின் கண்களை குவளை போலவும் நளனின் கண்கள் தாமரை போலவும் இருந்தன. கண்கள் கலந்ததும் மையல் ஊற்றெடுத்தது. நளனின் பேரழகு தமயந்தியை பைத்தியம் போல் ஆக்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் அவனை அப்படியே அணைத்து கொள்ளலாமா என்று கூட தோன்றியது. ஆசை வெட்கத்தை வெல்ல பார்த்தது. ஆனால் பெண்மைக்கே உரிய நாணம் அவளை தடுத்து விட்டது. அதே நேரம் அன்னம் சொன்ன அடையாளங்களால் அவன் நளன்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டதும் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அப்போது அவள் தன் பவளவாய் திறந்தாள். நீங்கள் யார்? அரண்மனையின் கட்டுக்காவலை மீறி கன்னி மாடத்திற்கே வந்து விட்டீர்களே, உங்களை இங்கே அனுமதித்தது யார்? ஒருவேளை காவலர்கள் கண்ணில் படாமல் மாயாஜாலம் நிகழ்த்தி வந்தீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் தேவலோகத்தைச் சேர்ந்தவரோ? உண்மையை கூறுங்கள் என்றாள் மெல்லிய குரலில். குயில் போல இருந்தது அவளது தேன் குரல். தமயந்தி, நீ நினைப்பது சரியே. நான் தான் நளன். உன்னை மனம் முடிக்கவே மற்ற அரசர்களையெல்லாம் முந்திக் கொண்டு இங்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் இங்கு வந்ததும் நிலைமை மாறிவிட்டது. உன்னை மனம் முடிக்க இயலாத நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்றதும் தமயந்தியின் ஆனந்த கண்ணீர் சோக நீராய் மாறியது. மாமன்னரே, ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? காணாமலேயே மையல் கொண்டவர்கள் நாம். அன்னம் தங்களை பற்றி கூறிய அடுத்த கணமே என் இதயம் உங்கள் இதயத்துடன் சங்கமித்து விட்டது. இதயமில்லாதவளாய் நிற்கும் என்னிடம் இரட்டை இதயத்தை கொண்டுள்ள நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? அப்படி என்ன நிர்பந்தம் என்றால் அந்த பைங்கொடி தமயந்தி. நான் வரும் வழியில் தேவேந்திரன் முதலான தேவர்களை கண்டேன். தேவலோகத்தில் சுகத்தை தவிர வேறு எதையுமே அனுபவிக்காத அந்த சுகவாசிகள் உன் பேரழகு பற்றி கேள்விப்பட்டு உன்னை மனமுடிக்க இங்கு வந்துள்ளார்கள். அதிலும் தேவேந்திரன் உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட அவர் என்னையே தூது அனுப்பினார். நானும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து விட்டேன். என் வாக்கை காப்பாற்றும் நிர்பந்தத்தில் இருக்கிறேன். நீ அவருக்கு மாலை அணிவித்து மணாளனாக ஏற்றுக்கொள். பூலோக ராணியாக வேண்டிய நீ தேவலோக ராணியாக போகிறாய் என்றான். கண்ணீர் சிந்த நின்ற தமயந்தி, மன்னரே, உங்கள் நிலையை புரிந்து கொண்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தமயந்தி உங்களை தவிர யாருக்கும் சொந்தமாக மாட்டாள். இந்த சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டதே உங்களுக்காகத்தான். நீங்கள் வந்ததும் உங்களை அடையாளம் கண்டு மாலை அணிவிக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் இப்போது இப்படி ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வேதனைப்படுகிறேன். நளமகாராஜரே, தேவர்களுடன் இணைந்து சுயம்பர மண்டபத்திற்குள் வாருங்கள் என்ற அந்த அழகு பாவை அங்கிருந்து புறப்பட்டாள். நளனும் அவளிடம் விடை பெற்று தேவர்களிடம் வந்து சேர்ந்தான்.
இந்திரனிடம் நடந்ததை கூறினான். தேவர்கள் மகிழ்ந்தனர். தமயந்தி தங்களை மறுக்கவில்லை என்பதை அறிந்து ஆறுதல் அடைந்தனர். அதே நேரம் சுயம்பர மண்டபத்திற்கு நளனை அவள் வர கூறியிருக்கிறாள் என்ற தகவல் அவர்களுக்கு நெருப்பாய் சுட்டது. இருப்பினும் தங்களுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முன்வந்த நளனுக்கு ஒரு வரத்தை அளித்தனர். நளனே, நீ செய்த தியாகத்திற்காக ஒரு வரத்தை அளிக்கிறோம். உணவு, தண்ணீர், நகைகள், ஆடைகள், மலர் மாலை, நெருப்பு ஆகியவற்றை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நினைத்தவுடன் அவை கிடைக்கும் சக்தியை அளிக்கிறோம் என்றனர். மறுநாள் சுயம்பர மண்டபத்திற்கு அங்கு வந்துள்ள அரசர்கள் அனைவரும் வந்து சேரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. அனைத்து நாட்டு அரசர்களும் புறப்பட்டனர். 8ஆம் பகுதி நிறைவடைந்தது.